வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அருமையான ஒரு பிக்கலுங்க. என்ன பிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாகாணி பிக்கல், மாகாணி ஊறுகாய். இந்த மாகாணி பிக்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாகாணி தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ பாருங்க, இந்த மாகாணி தான் இதுதான். இது வந்து மாகாணி காய்னு சொல்லலாம், இல்லை மாகாணி வேர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாகாணியை நல்லா வாஷ் பண்ணிருக்கேன். வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரை பண்ணணும் மக்களே. நல்லா ஒரு கிளாத்தை போட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தோல் சீவி வச்சு நல்லா தோலை சீவிடுங்க. இது பாருங்கள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் தோலை நல்லா சீவிக்கோங்க. இன்ஃபேக்ட் அந்த 2 எண்டை ஏன் கட் பண்ணுறோன்னா அது வந்து மண்ணு கூடலாம் வந்து நிறைய கான்டாக்டில் வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். அதான் மேட்ரு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக கட்டாகி வந்திருக்கு அப்படின்னு. தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்திருக்கோம். இப்போ கட்டிங் அடுத்தது தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த கட்டிங் செய்யும்போது ஒரு விஷயம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்குது. அதை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இப்படி சிலிண்ட்ரிக்கலாக நான் வெட்டியிருக்கேன். வர்டிக்கலாக வெட்டுறேன். வர்டிக்கலாக வெட்டின பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா மாகாணிலையுமே உள்ள இந்த மாதிரி வேர் இருக்கும். பாருங்கள், இந்த வேரை நம்ம பிச்சை எடுக்கணும். யோசப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த நடுவில் இருக்குது பாருங்கள். இந்த நடுவில் வந்து ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த வேர். இப்போ நாங்கள் வந்து க்ளோஸ்அப்பில் நான் அதை எடுத்து காட்டுறேன். இதை 2 விதமாக நீங்கள் எடுக்கலாம். சிலது வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறது கையால் எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா அது மாதிரி கத்தி, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அது மாதிரி கத்தியால் எடுத்து புல் அவுட் பண்ணிடுங்க. சிலது வந்து உங்களுக்கு வந்து கையாலேயே எடுக்க முடியும். அதோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கையாலேயே எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த வேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் இது செய்கிறதுக்கு, இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் தேவை என்னன்னா பேஷன்ஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்னொன்றுலையும் இந்த வேரை வந்து நான் எடுத்துட்டேன் மக்களே. ஸோ பாருங்கள், அந்த வேரை எடுத்தது தான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் இன்ஃபேக்ட் க்ளோஸ்அப்லேயும் போய் காட்டுறேன். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. எல்லாத்துலேயும் நம்ம வந்து நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெம் வேர் அதை நம்ம எடுத்துட்டோம். இது வந்து ஒன்றா எடுத்த பிறகு இதை பாருங்கள், இந்த வேரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணுங்கள். ஆனால் மறுபடியும் ட்ரை பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், துணியில் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா காயணும். இதில் வந்து ஈரம் தங்கக்கூடாது, அதான் மெயின். மேலே வந்து ஃபேனை போட்டு விட்டுருங்க. சரிங்களா? ஃபேனை போட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து நல்லா காய போடுங்க. பாருங்க, நான் க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சின்னதாக வெட்டியிருக்கேன் அப்படின்னு. இப்போ அடுத்தது ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டுன்னு போடலாம், ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மீன்வைல் கடுகு வந்து ஒரு 50 கிராமுங்க. ஒரு 50 கிராம். ஆக்சுவலாக நான் வந்து மாகாணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ போட்டிருப்பேன் ஊறுகாய். அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் இந்த மாதிரி கடுகு ஹீட் பண்ணிக்கிறேன் மக்களே. இதில் வந்து எண்ணெய் சேர்க்காதீங்க, ஜஸ்ட் ஹீட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வெயிலில் கூட காய வைக்கலாம். ஹீட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள் அது எப்படி வந்திருக்கு. எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த கடுகு வந்து அரைச்ச பிறகு கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஒரு மாதிரி எல்லோ கிரீன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை வந்து அந்த மாகாணி வந்து அந்த ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கெட்டில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கடுகை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், அதில் நீங்கள் வந்து மூவ் பண்ணிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ வந்து கல்லுப்பு மக்களே, இந்த கல்லுப்பு நீங்கள் இப்போ மிக்சியில் பார்க்குறது கல்லுப்பு, அதையும் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். இதில் மெயினாக என்னென்னா அந்த கல்லுப்பில் வந்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நான் அதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அது ஸ்மூத்தாக வரலைன்னா திருப்பி 100 வாட்டி அரைங்க மிக்சியில். நல்லா ஸ்மூத்தாக வரணும். இல்லைனா நீங்கள் ஊறுகாய் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து வாயில் வந்து லப்பாக கடிக்கும். ஸோ அந்த உப்பையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உப்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு அடுத்து தேவையான பொருள் ஒரு 75 கிராம்ஸ் வந்து சில்லி பவுடர். நான் யூஸ் பண்ணது வந்து சக்தி மசாலாவுடைய சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/2 கிலோ மாகாணிக்கு 50 கிராம் கடுகு, 75 கிராம் வந்து சில்லி பவுடர். அந்த சில்லி பவுடரையும் நான் இதோட வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லெமன் ஜூஸ். நான் ஒரு 4 லெமன், ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் மக்களே. அதை வந்து அப்படியே அதில் ஊற்றுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிலே கிடையாது. இந்த மாகாணிங்கிறது வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதை பற்றி நீங்கள் நெட்டில் நிறைய படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பண்ணிட்டேன் மக்களே. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ எல்லா விதமான பொடியும் சேர்த்துருக்கோம். கடுகு, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, லெமன் ஜூஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து
நல்லா ஊறணும். பாருங்க, நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி குலுக்கிக்கிறேன். குலுக்கின பிறகு இந்த மூடி போட்டுட்டு மூடி வைக்கிறோம். இது எவ்வளவு நாளைக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 நாளைக்கு நீங்க மூடி வைக்கணும். அப்பதான் நல்லா அந்த மாகாணி காய் வந்து நல்லா ஊறும். நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 டேஸ் இந்த மாதிரி விட்டுருங்க. 5 டேஸ் கழிச்ச பிறகு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு காட்டுறது வந்து க்ளோஸ்அப்ல காட்டுறேன். பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே, எப்படி வருதுங்கிறத நீங்க எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.